சேட் ஜிபிடி ஒர்த்தே இல்லை, எனக்கு சேட் ஜிபிடி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் மற்றவங்களுக்கு பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுது, எனக்கு ஏன் சேட் ஜிபிடி ஒர்க் பண்ண மாட்டேங்குது, சரியா என் ஆன்சர் தர மாட்டேங்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லைக் ஏன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் தான். ப்ராம்ப்டிங்கில் போயிட்டு லைக் ரைட் எஸ்ஏ, லைக் ஜென்ரேட் இமேஜ் ஃபார் திஸ் அந்த மாதிரி கொடுக்காம ரோல் அசைன் பண்ணணும். ரோல் எப்படி அசைன் பண்ணணும்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம் பக் ஃபிக்ஸ் பண்ணா ஃபிக்ஸ் திஸ் பக் அப்படின்னு ஜென்ரிக் ப்ராம்ப்டாக கொடுக்காம யூ ஆர் அ பக் ரிப்போர்ட்டர் ஆஸ் அ கூகுள், ஆஸ் ஏ ஃபேங் கம்பெனி ஆர் மேங் கம்பெனி அந்த மாதிரி ஒரு ரோல் அசைன் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் போய் ஜென்ரல் டாக்டர் பார்க்கறதுக்கும் உனக்கு உள்ள ப்ராப்ளம், இப்போ லைக் ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் பார்க்கறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தியா, அதே டிஃபரன்ஸ் தான் இங்கேயும். ஜென்ரிக் ப்ராம்ப்ட்டுக்கும் ஒரு ரோல் அசைன் பண்ணிட்டா அதே ப்ராம்ப்ட்டுக்கும் உனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ரோல் எப்பயுமே எந்த ரிசர்ச் பண்றதாலும் எந்த சேட் கொடுத்தாலும் அது கான்டெக்ட் கொடுக்கணும். கான்டெக்ட் கொடுத்து ஒரு ரோல் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு கொடுக்குற ஆன்சர் சூப்பராக தரும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும்.